ஷலோம். 54ஆம் சங்கீதத்தை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். தலைப்பை வாசிக்க கேட்போம். தாவீது தங்களிடத்தில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று சீப்போரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது நெகினோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கீல் என்னும் சங்கீதம். இதுவும் மஸ்கீல் என்னும் சங்கீதம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். பலமுறை மஸ்கீல் என்கிற சங்கீதத்தை நாங்கள் உங்களுக்கு விளக்கி இருக்கிறோம். இந்த சங்கீதத்தை பொறுத்தவரை சவுல் மிக வேகமாகவும் துரிதமாகவும் தாவீதை பிடித்துவிட வேண்டும், வேட்டையாடி விட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். அந்நிய நாட்டை விட்டு ஒரு இடத்தில் தப்பி ஓடிய தாவீது அவரை காட்டி கொடுக்கிற அவருடைய நண்பர்கள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். யூதாவின் மலைப்பகுதிகளிலே யார் தங்கியிருக்கிறார் என்று சொன்னால் தப்பி ஓடி தாவீது தங்கியிருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். சொந்த சிநேகிதர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள் தான் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தாவீது எங்கே ஒளிந்திருக்கிறான் என்று சொல்லி காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தாவீதிற்கு உண்மையாக உதவ வேண்டியவர்கள், உதவ வேண்டும் என்று உதவுவதற்காக இருப்பதற்காக கருதப்பட்டவர்கள். ஆனால் என்னவாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் மிகவும் கடுமையான பகைவர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தாவீது இந்த சூழ்நிலையிலே, அதாவது போய் ஒளிந்திருக்கிறான், எங்கே ஒளிந்திருக்கிறான் என்கிற தகவல் சவுலுக்கு தெரிந்ததற்கு பிறகு அதை சொல்லிக் கொடுத்தவர்கள் நண்பர்களானபடியினால் இவன் அடுத்த அடைக்கலம், அடுத்த புகலிடம் என்று சொல்லி இவர் போகும் பொழுது இவர் யாரை தான் புகலிடமாக தெரிந்து கொள்ளுகிறார், ஆதாரமாக தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால் தேவன் என்கிறதான அந்த நாமத்தை இவர் அடைக்கலமாகவும் ஆதாரமாகவும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். முதலாவது வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். தேவனே, உமது நாமத்து நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். கவனித்தீர்களா? தேவனே, உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை ரட்சியும். தேவனுடைய பெயரை, தேவனுடைய நாமத்தை இவர் அறிந்திருந்து தேவனுடைய நாமத்தை இவர் அறிக்கை செய்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். தேவனுடைய பெயரை நம்புவது, தேவனுடைய நாமத்தை நம்புவது என்று சொல்லுவது தேவனுடைய நிலையான குணாதிசயத்தை நம்புகிறதாய் காணப்படுகிறது. நண்பர்கள் யாவரும் பகைவராய் மாறிவிட்டார்கள். ஆனால் தேவன் எப்பொழுதுமே அவருடைய குணாதிசயத்தை மாற்ற மாட்டார். தேவன் தேவனாகவே நடந்து கொள்வார். ஒரு காலத்தில் நண்பர்கள், இப்பொழுது பகைவர்கள். ஒரு காலத்தில் உறவினர்கள், இப்பொழுது எதிரிகள். மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தேவனை நாம் நம்பும் பொழுது தேவன் மாறமாட்டார், அவருடைய குணாதிசயம் மாறாதது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலினுடைய முழு சரித்திரத்தையும் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். தேவன் அவருடைய மக்களோடு கூட எப்பொழுதுமே இருக்கிறேன் என்ற வாக்குறுதி ஆண்டவர் தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகிறார், அளித்து கொண்டே வருகிறார். அந்த வாக்குறுதியிலே, அந்த வாக்கு தத்துவத்திலே தேவன் எப்பொழுதுமே மாறாதவராய் இருக்கிறார். ஒருபோதும் அந்த வாக்குறுதியை ஆண்டவர் தவறவிடவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகினால தாவீதினுடைய வாழ்க்கையிலே மனிதர்களுடைய அந்த காரியங்கள் காலத்திற்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவனை நம்பும் பொழுது நம்முடைய அந்த நாம் அவர் மேல் வைக்கிற அந்த நம்பகத்தன்மையை ஒரு நாளும் ஆண்டவர் மாற்றவே மாட்டார். அவர் நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஆகையினாலே நானும் நீங்களும் நம்ப வேண்டியது எதை என்று சொல்லி கேட்டால் தேவனுடைய நாமத்தை என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். தேவனுடைய நாமத்தை நாம் நம்பும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இவர் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றி சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 4வது வசனத்தை வாசியுங்கள். இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார். தேவன் எனக்கு சகாயர், தேவனுடைய நாமம் எனக்கு சகாயம். ஆண்டவர் என்னை ஆதரிக்கிறவர்களோட இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் யாரை நண்பர்களாக வைத்திருந்தோமோ அவர்கள் எதிரிகளாக மாறியிருக்கலாம். யார் நமக்கு உறவினர்களாக இருந்தார்களோ அவர்கள் நம்மை விரோதிக்கிறவர்களாக மாறியிருக்கலாம். இப்படி காலத்துக்கேற்ப, சூழ்நிலைகளுக்கேற்ப மாறுகிற மனிதர்கள் மத்தியிலே
சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய ஆதாரமாக யாரை தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால் ஆண்டவரை, தேவனுடைய நாமத்தை அவர் தெரிந்து கொள்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நண்பர்களாய் இருந்தவர்கள் என்னவாக மாறினார்கள்? எதிரிக்கு காட்டிக் கொடுக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள் என்கிற செய்தியை இன்றைக்கு நாம் கேள்விப்படும் பொழுது, படிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை காட்டிக் கொடுப்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அப்படி அந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சங்கீதக்காரன் மூலமாக நமக்கு வருகிறது. தேவனுடைய நாமம் நம்முடைய புகலிடம், தேவனுடைய நாமம் நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இவ்வாறு சொல்லும் பொழுது சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளுள் எவ்வாறு முடிவடைகிறது என்பதை 7வது வசனத்துல வாசிக்க கேட்போம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். இதை ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில செய்வார், உங்களுடைய வாழ்க்கையில செய்வார், நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? என் எல்லா நெருக்கத்திலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவிக்கிறார் என்கிறது தான் அற்புதமான செய்தி. அதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், எங்கே போய் ஒளிந்தாலும் அதனுடைய பலன் பெரிதாக இருக்காது. நாம் தேட வேண்டிய புகலிடம் தேவனுடைய நாமம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாரனுடைய முழங்கால்கள் முடங்கும் நாமம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வல்லமையுள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது புகலிடம் தேடி, அடைக்கலம் தேடி, அந்த நாமத்திற்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி நினைத்த பொழுது அவருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார். ஆண்டவர் அவரை ஆதரித்து காப்பாற்றினார். இன்றைக்கு காலம், சூழ்நிலைகள் மத்தியிலே, மனிதர்கள் மாறுகின்ற சூழ்நிலையின் மத்தியிலே நீங்களும் நானும் தேவனை, தேவனுடைய நாமத்தை அடைக்கலமாக தெரிந்து கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து, ஆதரித்து, காப்பாற்றி, பலப்படுத்தி வழிநடத்துகிற ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார் என்கிற செய்தியை, நற்செய்தியாக நாம் அனைவரும் இந்த காலை வேளையிலே பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே தேவனுடைய நாமத்தை நாங்கள் தேடி அந்த நாமத்திற்குள்ளாக வர வேண்டும். நாங்கள் போய் ஒளிந்து கொண்டிருக்கிற இடத்தை ஆண்டவரே எங்களுக்கு நண்பர்களாய் இருந்தவர்கள் காட்டி கொடுத்து விட்டார்கள். எங்களுடைய வாழ்க்கையை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நண்பர்களாய் இருந்தவர்கள் எதிரிகளாய் மாறி, உறவினர்களாய் இருந்தவர்கள் விரோதிகளாய் மாறி, காட்டி கொடுக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். ஆண்டவரே, நாங்கள் தேடுவது தேவனுடைய நாமத்தை, நாங்கள் அண்டிக் கொள்வது தேவனுடைய நாமத்தை. தேவனே, உம்முடைய நாமம் எங்களுடைய புகலிடம். இந்த கால வேளையில் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய நாமத்திற்குள்ளாக புகலிடமாக நாங்கள் வைக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து எங்களை வழி நடத்துவீராக. சகல துதியும் கனவும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம நீரோடும் கூட கர்த்தருடைய வருகை பெறுகின்றோம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.